எத்தனை பிள்ளைங்க 12th முடிச்சிருக்கீங்க? கை வைத்துங்க. 12th முடித்த தம்பிமார் தங்கச்சிமார், என் பிள்ளைகள்லாம் கை வைத்துங்க. குட் 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 குட். ஆமாம், படித்து முடித்த உடனே உங்களுக்கு என்ன வருது? இப்போ படிக்கணும்னு டாக்டர், இன்ஜினியர், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதெல்லாம் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் படிக்கக்கூடாது. ஒரு அக்கா தான் படிக்காது, நான் படிக்க போகிற மாதிரி அந்த அக்கா அமைங்குது. உன் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடாது. ஏன் வருங்க, நமக்கே தெரியாமல் பிசாசு பிள்ளைகளை இந்த படிப்பு அந்த வட்டாரத்துக்குள்ளேயும் பிசாசு உள்ள நுழைந்து ஏஐ, என்னது ஏஐ சொல்லுங்க? ஆமாம், நம்ம சர்ச்சில் ஏறக்குறைய ஒரு 8 பிள்ளைகள் ஏஐ எடுக்க போகிறேன்னு அப்பா அம்மா கூட ஒரே போராட்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு எடுக்க போகிறோம் என்று, அந்த படிப்பு தான் இனி வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமையே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து எல்இடியில் போட்டு பிள்ளைகளுக்கு டிஸ்பிளே பண்ணி, ஏன் இதை எடுக்கக்கூடாது, ஏன் இதை செய்யக்கூடாது, தந்திரமாக பிசாசு எப்படி சபைக்குள்ள நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையிறான் என்பதை நான் இந்த ஏஐ மூலியமாய் காண்பித்தேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னது? ஒரு இருதயம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே ஒரு இருதயத்தை இப்போ வைக்கிறாங்க. மூளை செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே மூளையை வைக்கிறாங்க. பிளட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆர்டிஃபிஷியலாகவே பிளட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? இந்த ஆர்டிஃபிஷியல் மூளை, இருதயம், பிளட்டு ஆர்டிஃபிஷியலாக மனுஷனையே கண்டுபிடிச்சிட்டாங்க. சரியா? லாஸ்ட் 2-3 வீக்ஸ் பேக் தந்தி டிவியில் எத்தனை பேர் நியூஸ் எல்லாம் பார்க்குறீங்க? தந்தி டிவியில் சைனாவில் இருக்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பெண், அவளை அப்படி உட்கார வச்சு அது பேசுது. இவர் பேசுகிறாரு, இன்டர்வியூ எடுக்கிறாரு, அது அழகாக பேசுது, ஆன்லைனில் பேசுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த ரோபோட் வந்து பேசுது. ஆமாம், எல்லாம் ஈஸியாக ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி அது பேசுது. அமெரிக்காவில் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் முடித்து எனக்கு இது கூட தான் வாழ பிடிக்குதுன்றான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட்டர் வந்துட்டான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடைய ஒரு ரிசப்ஷனிஸ்ட் ஒரு 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 மருத்துவமனைக்கு வந்தாச்சு. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு போலீஸ் காப்பு ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணியாச்சு. சரியா? இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? ஒரு சர்ச்சில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஃபாதரே வந்து உட்கார்ந்தாச்சு. அவர் ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். இது எதற்கு அடையாளம்னா, சத்துரு அந்த கிறிஸ்துவின் ஆவிக்கு அடையாளம்.